நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். அன்பார்ந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாள் முழுவதும் பரபரப்பாகிக் கொண்டே இருக்கின்றோம். பல நேரத்திலே மார்த்தாவை போல நாம் இருந்து விடுகின்றோம். ஆனால் இயேசுனுடைய கால்மாட்டில் அமர்ந்து கொண்டு இறை வார்த்தையை சிந்திப்பதற்கு மரியாவை போல நாம் அழைக்கப்படுகின்றோம். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேற்றும் தெய்வம், இதோ நம்முடைய இல்லத்தில் நம்மை ஆசீர்வதிக்க வந்த தெய்வம். இவருடைய கால்மாட்டில் உட்காருவதற்கு, இவரோடு பேசுவதற்கு, இவரோடு உறவாடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? பரபரப்பாக அல்ல, மாறாக பாதத்திலே அமர்ந்து இயேசு எனக்கு என்ன சொல்கிறார், இயேசு எனக்கு என்ன கற்பிக்கின்றார் என்று நம்முடைய காதுகளை நாம் கூர்மையாக்குவோம். நம்முடைய கண்களை திறந்து நம்மை சந்திக்க வந்த தெய்வத்திடம் நாம் பல விதத்திலே நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே உம்மை போற்றுகிறேன், ஆவியே உம்மை போற்றுகிறேன், தந்தையே உம்மை போற்றுகிறேன், மூவர் இறைவா உமக்கு நான் புகழ் கீதம் இசைக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடல் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எல்லோருமாய் ஆவியானவரே அப்பா அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆண்டவரை உற்று நோக்கி பார்த்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி பார்த்து கரங்களை தட்டி தெய்வத்தை நாம் ஆராதிப்போம். இயேசுவே பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே
அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். எல்லோருமா உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மீண்டுமாக பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், எல்லாருமாய் ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடியும் பிறக்க வைத்துக் கொண்டே இருக்கின்றீர். நாங்கள் உமக்கு ஆராதனை செய்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் ஆமென். வல்லமையும் பலனும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் ஸ்துதியும் எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. எப்போதும் இருப்பவரே,
இனிமேலும் வருபவரே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், தெய்வத்தை உற்று நோக்கி பார்த்து ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், 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 எல்லாருமாய் ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி பார்த்து, மகனாய் மகளாய் தெரிந்து கொண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமையான்னு சொல்லி, ஓ சகலமும் படைத்த சர்வ வல்லமை நிறைந்த நற்கருணை ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமையான்னு சொல்லி பரலோக தூதர்களோடு இணைந்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி உதவ நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி பார்த்து, இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமையானவரே, உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரை உற்று பார்த்தவர்களாக, ஆண்டவரை அன்பு செய்பவர்களாக, ஆண்டவரை நேசிப்பவர்களாக, அவருடைய திரு சமூகத்தை, தெய்வீக பிரசன்னத்தை நம்முடைய இல்லத்திலே கொண்டு வருவோம். ராவுணவிலே ஆண்டவரோடு இணைந்த சீடர்களைப் போல நாமும் வாழ்வு தருகின்ற இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்போம். செடியோடு இணைந்த கிளைகளாக, ஆண்டவரே நான் உம்மோடு இணைய வேண்டும், ஆண்டவரை இணைந்து பலன் கொடுக்க வேண்டும், உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக அன்று ஆபிரகாமுக்கு சொன்னது போல நீயே பிற மக்களுக்கு ஆசையாக இருப்பாய் என்று சொன்னீர். ஆமென் ஆண்டவரே. ஆபிரகாமின் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கின் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல, யாக்கோப்பின் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல, ஆண்டவரே இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஆசீர்வாதத்துக்குரியவராக மாற்றும். ஆமென். ஆண்டவரே உம்முடைய அருளால் ஆசிரால் எங்களை நிரப்பும், தூயாவின் கனிகளையும் கொடைகளையும் கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவே நன்றி, நன்றி இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, தகப்பனே நன்றி, தகப்பனே நன்றி, தேவனே நன்றி, தேவனே நன்றி, மூவர் இறைவா நன்றி, மூவர் இறைவா நன்றி. இயேசுவே இயேசுவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம். ஆண்டவருடைய அன்பு வார்த்தைகள் 24 முதல் 28 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய
அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்திலே அவருடைய பாதத்தில் மரியாவை போல நாம் அமர்ந்திருக்க வேண்டும். நாள் முழுவதும் பரபரப்பாகி பல்வேறு பணிகளிலே நாம் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிற மக்களாக நாம் மாற வேண்டும். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறமும் வெட்டக்கூடிய வாளினும் கூர்மையானது. வார்த்தை உனக்கு மிக அருகில் இருக்கின்றது. இதோ நான் கதவருகில் நின்று தட்டிக்கொண்டே இருக்கின்றேன். யாராவது ஒருவர் என் குரலை கேட்டு கதவை திறந்தால் அவர்களோடு நான் வாழுவேன், வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் வார்த்தையாகி நம்முடைய உள்ளங்களை தட்டி கொண்டே இருக்கின்றார். இதோ உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அன்னை மரியாளை போல நாம் ஒவ்வொருவரும் வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாளைக்கு நாம் 10,300 வார்த்தைகள் நம்முடைய செவிகளில் விழுவதாக சொல்கிறார்கள். இந்த 10,300 வார்த்தைகளை கேட்கக்கூடிய நாம், அந்த வார்த்தைகள் நமக்கு வாழ்வு கொடுக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டாம். வார்த்தை மாமிசமானது என்று சொல்லி நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். இந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். நம்முடைய வீடெல்லாம் பேஸ்மெண்ட் நல்லா இருந்தாதான் வீடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அதன் மேலே நாம் மேலும் ஒரு மாடியோ அல்லது வேறு அறையோ நாம் கட்ட முடியும். நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். என்னுடைய வாழ்க்கை இறை வார்த்தையால் கட்டப்படவில்லை என்றால் நான் எவ்வளவுதான் செல்வம் சேர்த்தாலும், எவ்வளவுதான் எனக்கு சொத்து சேர்ந்தாலும் என்னுடைய உள்ளத்தில் அமைதி இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது. பிரியமானவர்களே, அமைதி வேண்டுமா, சமாதானம் வேண்டுமா, மகிழ்ச்சி வேண்டுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகொடு. The word of God, ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் வாழ வேண்டும். இதோ இந்த இதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைக்கின்ற பொழுது விவிலியம் சொல்வது போல 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்காக பலன் கொடுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நாம் பலவிதமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். கேட்கக்கூடிய வார்த்தைகள், எல்லா வார்த்தைகளும் நலன் கொடுக்க வார்த்தைகளா? வாழ வைக்கக்கூடிய வார்த்தைகளா? இல்லை. மாறாக நாம் கேட்கக்கூடிய அந்த கலைகளை எல்லாம் களைந்து விட்டு ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டாம். சீனாவில் ஒரு பழமொழி ஒன்று உண்டு. ஏன் கடவுள் நமக்கு ஒரு வாயையும்
2 காதுகளையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா நாம 1 மடங்கு பேசினா 2 மடங்காக கேட்க வேண்டும் என்பதுதான். இன்னைக்கு நாம பேசிக்கொண்டே இருக்கிறோம். காலையிலிருந்து இரவு தூங்கச் செல்கிறவரை என் தூக்கத்தில் கூட நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இறை வார்த்தைக்கு செவி கொடுக்க நீ உன் செவிகளை திறந்திருக்கிறாயா? இறை வார்த்தை உனக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை நீ பெற்றிருக்கிறாயா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு வரலாம். ஆண்டவர் சொல்கின்றார், நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படுகிறவர்கள் தான் பாறை மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். இன்றைக்கு இறை வார்த்தை நமக்குள்ளே உரமூட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது, வாழ்வை கொடுப்பதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இறை வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை நான் மட்டுமல்ல என்னுடைய குடும்பமும் பெற வேண்டும். வீட்டிற்கு ஒரு விவிலியம் என்று மாறி ஆளுக்கு ஒரு விவிலியத்தை நம்முடைய வீட்டிலே நாம் வைத்திருக்கின்றோம். வைத்திருக்கக்கூடிய நாம் இறை வார்த்தையை வாசிக்கிறோமா? ஒரு முறை கொஞ்ச நாளைக்கு முன்னகட்டி நான் அலைபேசியிலே நான் இறை வார்த்தையை அனுப்புவது வழக்கமாக கொண்டிருந்தேன். காலையில் எழுந்தவுடன் ஒரு இறை வார்த்தையை அனுப்பினேன். நீ கவலை கொள்ளாதே, ஆண்டவர் உன் மீது கவலை கொண்டுள்ளார் என்ற பேதுருனுடைய அந்த வார்த்தைகளை நான் குறுஞ்செய்தியாக அனுப்பினேன். அன்றைய நாளிலே எனக்கு அலைபேசி ஒன்று வந்தது. நான் எடுத்தவுடன் அந்த அம்மா சொன்னக்கூடிய காரியம் இதுதான். ஃபாதர், உங்களுடைய இறை வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. என் வாழ்வை முடித்து விடலாம் என்று நினைத்தேன். என் வாழ்க்கையில கவலை மட்டும்தான் நான் சந்தித்தேன், துன்பத்தை மட்டும்தான் நான் ஏற்றுக்கொண்டேன். இனி எனக்கு வாழ்ந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை என்று நினைத்து கொண்ட நேரத்தில் உங்களுடைய இறை வார்த்தை எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. நான் இப்போது கவலைப்படவில்லை. என் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் இறக்கி வைத்து விட்டு வந்துவிட்டேன். கடவுள் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அந்த தாய் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட ஒரு நிகழ்வு. இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இறை வார்த்தையோடு நாம் நடக்கவில்லை என்றுதான் அர்த்தம். இந்த இறை வார்த்தையினுடைய அனுபவத்தை நாம் பெறவில்லை என்றுதான் அர்த்தம். ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். இறை வார்த்தையை கேட்டு நடப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்லியிருக்கிறார். இறை வார்த்தை நமக்கு விசுவாசத்தை ஊட்டும். இறை வார்த்தை நமக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுக்கும். இறை வார்த்தை நம்மை வாழ வைக்கும். இறை வார்த்தை நமக்கு வழிகாட்டக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றது. எனவேதான் ஆண்டவர் ஒரு சொல்லால் இந்த உலகத்தை படைத்தார், ஒரு சொல்லால் நோய் நொடிகளை குணமாக்கினார். எல்லாவற்றிற்கு மேலாக இந்த ஒரு சொல்லில்தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதை நமக்கு வெளிக்காட்டியிருக்கின்றார். ஆண்டவருடைய பாதத்தில் அமர வேண்டும், விவிலியத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். திருப்பாடல்களை நாம் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திற்கு நம்மையும் அறியாத வண்ணம் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கின்றார். அன்று யூதாசு ஆண்டவரோடு இணைந்திருக்காமல் அவன் வேறு ஒரு திசையை நோக்கி சென்று கொண்டிருந்தான். ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் இறை வார்த்தை நமக்கு பலன் கொடுக்கதாக இருக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். இறை வார்த்தை நம்மிலே வாழ வைப்பதற்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் உரித்தாக்கி கொண்டிருக்கின்றது. அந்த இறை ஆசீர்வாதத்தை பெற நாம் தயாராக இருக்கிறோமா? தெய்வமே, நீர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர். இயேசுவே, நீர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர். உம்முடைய இறை வார்த்தையை பயன்படுத்த, உம்முடைய இறை வார்த்தையை எங்கள் வாழ்வாக்க எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டாம். பேதுருவும் யோவானும் தொழுகை கூடத்துக்கு செல்கின்ற பொழுது அந்த பிச்சைக்காரன் பிச்சை கேட்டான். அப்போது பேதுரு சொன்ன வார்த்தை என்ன? என்னிடம் பொன்னோ
பொருளோ வெள்ளியோ எதுவும் இல்லை. ஆனால் இயேசுவின் நாமத்தினால் சொல்கிறேன், எழுந்து நட என்று சொன்னார். வார்த்தை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கும். அதே வார்த்தையை தான் அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டால் அவள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டாள். வார்த்தை தான் அவளுக்கு விண்ணேற்பத்தை கொடுத்தது. அதே போல பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்று அதன்படி செயல்பட துணிந்த நம்முடைய விசுவாசத்தின் தந்தையாக போற்றப்படுகின்ற ஆபிரகாம் வார்த்தையினுடைய வடிவமாக நமக்கு இருக்கின்றார். ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்போமா? அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வோமா? ஒரு நிமிடம் இறை வார்த்தையோடு நாம் இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று பார்ப்போம், ஏறெடுத்து பார்ப்போம், ஆண்டவரை சந்திப்போம். இயேசுவே, தேவனே, ஆராதனைக்குரியவரே, மகிமைக்குரியவரே, சோஸ்திரம் அப்பா, ஆராதிக்கிறோம். இயேசுவே, வல்லமையான கரத்தினால் ஆசீர்வதியும். இயேசுவே, கண்களை மூடி கரங்களை குவித்து இந்த இயேசுனுடைய இந்த திருமுகத்தை நம்முடைய உள்ளத்திற்கு கொண்டு வருவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவே, எங்கள் இல்லங்களை சந்திக்க வந்த தெய்வமே, வல்லவரே, நல்லவரே, பரிசுத்தரே, மகா பாக்கியம் பெற்றவரே, மகா ஆராதனை செலுத்துகின்றேன், உம்மை நம்புகின்றேன். இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும். தகப்பனே, எங்களை ஆசீர்வதித்திருளும். இதோ இந்த இறை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை ஆசீர்வதித்திருளும். உம்முடைய தெய்வீக பராமரிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை ஆசீர்வதியும் அப்பா. அன்பான இயேசுவே, ஆசீர்வதியும். தலைவன் தலைவியை ஆசீர்வதித்திருளும். ஒவ்வொரு நாளும் தூய ஆவியார் துணையோடு விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது விவிலியத்தினுடைய அந்த நல்ல பண்புகளால் குடும்பம் நிரப்பப்படுவதாக. இயேசுவே, ஆசீர்வதியும். தகப்பனை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, தலைவன் தலைவிக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்தருளும். குடும்பத்தாரை ஆசீர்வதித்தருளும். பரவி இருக்கக்கூடிய கொரோனா தொற்று நோயிலிருந்து ஆண்டவரை ஒரு சொல்லால் உம்மால் குணமாக்க முடியும். ஒரு சொல்லால் உலகத்தை படைத்தீரே, ஒரு சொல்லால் பேய்களை விரட்டினீரே, ஒரு சொல்லால் குணப்படுத்தினீரே. அப்பா பிதாவே, ஒரு சொல் போதும் அப்பா, என்னை குணப்படுத்துவதற்கும் இந்த உலகத்தை மகிமைப்படுத்துவதற்கும். ஆண்டவரை, ஒரு சொல்லால் எங்களை ஆசீர்வதியும். தகப்பனை ஆசீர்வதியும். தெய்வமே, ஆசீர்வதித்திருளும். அருளால் ஆற்றலால் நிரப்பியருளும். அன்பான ஆண்டவரை, இன்னும் சிறப்பாக உம்முடைய திருப்பாதத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய, கண்ணீரோடு வேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எடுத்து பாரும். கண்ணீரோடு விதைத்தவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று சொல்லி வெளித்திலே வாசிக்கின்றோம். ஆண்டவரே, வார்த்தையினால் எங்களை வலுவூட்டும், வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தும். எங்களை சந்திக்க வந்த தெய்வம் எங்களோடு இருக்க நாங்கள் எதற்காக அஞ்ச வேண்டாம். எங்கள் கேடயமும் கவசமும் அரணுமாக இருந்து எங்களை ஆசீர்வதித்துள்ளோம். தந்தையே, உம்மை போற்றுகின்றேன். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் வற்றை மறைத்து இந்த இரவிலே உம்முடைய தெய்வீகத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மாண்புயர் யோவருள்ளனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை
அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். திரியேக தேவன் வாழ்கவே. வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உமது திருப்பாடி நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தை வற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாது அனுபவிக்க அருள் புரியும். தந்தையோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கே சதா காலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அல்லேலூயா.